அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு குருமங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானத்தில் இந்த குருமங்கள யோகம் அற்புதமான ஒரு காலமாக அமையப்போகுதுங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பொன்னான காலம்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி நேயர்கள் அப்படின்னா மகரத்துக்கு அதிபதியே சனி பகவான். இந்த மகர ராசி நேயர்கள்னால் சிறு வயதிலிருந்து பல கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. உங்களுடைய வயது 20ஆக இருந்தாலும் சரி, 60ஆக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத வேலைகள் இல்லை, படாத கஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் சொந்த முயற்சியில் தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தால் கூட அதில் நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறேன் பெரிய அளவில் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் தன்னுடைய முயற்சியில் தான் நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், இப்படி இருக்கிறேன். இந்த நிலைக்கு காரணம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் கடந்த காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு 6 வருஷ காலமாகவே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லது நடந்துட்டு இருந்தது, பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் 7.5 சனி, இப்போ பாதச்சனி வேற நடந்துட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா, அதாவது மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். வளர்ச்சியும் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு என்னென்னா, பார்க்குறவங்களுக்கு முன்னால் தான் நீங்கள் பெருமையாக வாழ்கிற மாதிரி இருக்குதே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா, அதாவது வரக்கூடிய வருமானத்தில் இருந்து செயல்படுத்தக்கூடிய இன்னைக்கு குடுக்கல் வாங்கல் வரைக்குமே எல்லாமே நெருக்கடிகளாக தான் இருக்குதுங்க. ஒன்று வாங்கின பக்கம் கொடுக்க முடியல, ஒன்று வந்ததை வச்சு நம்ம பெருசாக எதையுமே உருவாக்க முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையிலேயே கூட ஒரு மன அமைதி இழக்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்தது உண்டு. அதே நேரத்தில் அதாவது தசாபுத்தி பாதிப்புகளும் உங்களுக்கு கெட்டிருந்ததுன்னு வச்சுங்களேன். சிலருக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கையே நிம்மதி இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஏன் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிலை ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பிரிவு வந்துருச்சு, இன்னைக்கு டைவர்ஸுங்கிற அளவுக்கு கூட போயிருச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்திருந்தால் அந்த நிலையும் வந்திருக்கும். தசாபுத்திகள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தது உண்டுங்க. நான் அதில் எல்லாம் சமாளித்து அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஆனால் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அந்த மாறுதல் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் போயிட்டுருக்கிறனே தவிர எதுவுமே மாறுதல் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்தில் குரு பகவான் தனஸ்தானாதிபதியும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும். ஏன்னா லாபங்கிறதுங்க நம்மளுடைய பணம் வரவு. நம்ம வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, இன்னைக்கு அரசாங்க உத்தியோகத்திலேயே இருந்தாலும் கை நிறைய சம்பளம் வாங்கிறதுக்கு இந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. அப்போ இந்த 11ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து யோகம் பெறும்போது கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும், தனவரவு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நாம ஒரு ஆதாயமான சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு கடன் பிரச்சனைகளே இருந்தாலும் கடனை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரம் அந்த தனம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்கள், எனக்கு தொழிலே இல்லை, வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல செஞ்ச வேலை போயிருச்சு, இல்லை போயிருமாங்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமையும். அதே மாதிரி அந்நிய தேசத்தில் பயணம் செய்து தொழில் பண்ணக்கூடிய யோகங்கள் பிறக்கும். சிலர் நான் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படித்தேன், ஆனால் அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலை சரியாக அமையலை, நான் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், குடும்பம் நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போகணும் முயற்சி எடுக்கிறேங்க, ஆனால் அந்த முயற்சிகள் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது, நெருங்கி வருது, தடையாகி போயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் இருந்த தடைகள்
நிச்சயமா நிவர்த்தி ஆகி இந்த சேர்க்கை 5ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கரெக்டா 5ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானமாகிய நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ, நம்மளுடைய சிந்தனைகள் என்னவோ அது செயல்படுத்த முடியும். சிலருக்கு பார்த்தோன்னா பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும். பூர்வீக சொத்து கலார் பண்ண முடியல, சொத்து இருக்குது அந்த இடத்துல இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செய்யலாம்னு முயற்சி எடுத்தா இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அடுத்த மாதம் பண்ணலாங்கிற அளவுக்கு தள்ளி போயிட்டு இருக்குதுங்க அப்படிம்பிங்க. சிலருக்கு பார்த்தோம்னா அதே ஒரு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகளாக இருக்கும். எல்லாமே பிரச்சனையே இல்லாத விஷயத்த ஒருத்தர் பிரச்சனையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஏன்னா செவ்வாய் பகவானுங்கிறது பூமிக்காரகன், நிலம் சார்ந்த விஷயங்கள், தைரியம் சார்ந்த விஷயங்கள், அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒரு வீடு கட்டுற யோகங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்படின்னா கடந்த காலத்தில் என்னால் பண்ண முடியல, பண்ணி பாதியில் நின்று போச்சு, ஒன்று முழுசாக செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் தான் இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு முயற்சிகளாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தும் போது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்குற ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமே நடக்க மாட்டேங்குதுங்க, கல்யாணமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நாமவே ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது, ஆனால் தனக்கு ஆக மாட்டேங்குது. வாழ்க்கை கல்யாணம் பண்ணியும் பிரிஞ்சு போனவங்களும் இருப்பாங்க. ஆனால் அடுத்த வாழ்க்கை எதிர்பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, அதாவது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை மறு வாழ்க்கை, முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மறு வாழ்க்கை அமைக்கணும்னு சொல்ல நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சுப வாழ்க்கை, அதாவது கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும். அப்போ நம்ம முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி புத்திர பாக்கியம்னு சொல்ல போனோம்னா சிலருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்க, மருத்துவம் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம், கடைசியில் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இருக்குது, எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு, எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு, ஆனால் வாய்ப்புகள் அமையலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறது இது அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன ஒரு மெடிசன் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஆலயம் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு புத்திரபாகியம் தடையின் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த புத்திரபாகிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு வாழ்க்கையிலே கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்கிறவங்களோ, இல்லை குடும்பத்துக்குள்ளேயே முதல்ல இருந்து சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களோ, ஆனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை இனிக்கக்கூடிய வாழ்க்கையாக, சுக வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியுங்க. எல்லாத்த விட குழந்தைகளுக்கு மேன்மையான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சிலருக்கு அதாவது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தடையாகி போச்சு, சிலருக்கு வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு தேவையான சில கல்வி கூட சரியான முறையில் என்னால் அமைச்சு கொடுக்க முடிய மாட்டேங்குது, தடுமாறி பண்ணிட்டு இருக்கிறேன், பயமாக இருக்குது, முதல் மாதிரி இல்லை, எல்லாமே பண நெருக்கடிகளாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பண்ணி முடிப்பீங்க. அந்த குழந்தைங்களும் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு பெற்ற இரு கிரகங்களுடைய இணைவு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு எக்காரத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் போய் ஒரு பொங்கல் வைக்கிறது, இல்லை மனசார வேண்டி கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு வர்றது, குடும்பத்தோடு போயிட்டு வர்றது. சிலருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க, அது இப்போ போகலாம் அப்போ போகலாம் தடங்களாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதாவது மனக்குறைகள் எது இருக்குதோ, எந்த அளவுக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குதோ, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தாலும் ரொம்பவுமே என்னால் முடியலைங்க, அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, ஒரு பெரிய நோயின்னு தெரியல, ஆனால் என்னவோ தெரியல, ஒரு தடையாகவே இருக்குது, குறையாகவே இருக்குது, ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மங்களகரமாக இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு நிலை அற்புதமான காலம்தான் இந்த குருமங்கள யோகமான காலகட்டம். அப்போது இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்துங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது கோச்சார பலன்கள் தாங்க, சரிங்களா? இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது, அதே சமயம் குரு என்ன பலம் பெற்றிருக்குது, உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் என்ன பலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி
பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த குருமங்கள யோகம் பொன்னான காலமாக அமையணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்ங்க.